வங்காரி மத்தாய் அவர்கள். அமைதிக்கான நோபல் பரிசு அவர்களுக்கு 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட போது லேசான ஒரு முணுமுணுப்பு ஏற்பட்டது. வங்காரி மத்தாய் அவர்கள் இயற்கைக்காக பாடுபட்டார், மரங்களை நட்டார். ஆனால் அமைதிக்காக அவர் எங்கே பாடுபட்டார்? எந்தெந்த நாட்டுக்கு நடந்த யுத்தத்தை அவர் போய் நிறுத்தினார்? எந்தெந்த நாட்டில் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியில் அவர் போய் அடக்கினார்? அமைதிக்கான நோபல் பரிசு எப்படி அவருக்கு பொருந்தும் என்கின்ற ஒரு சலசலப்பு ஏற்பட்ட போது நோபல் கமிட்டி அந்த அறிக்கையில மிக தெளிவாக சொல்லியது. நோபல் கமிட்டி, அந்த ஆண்டுக்கான நோபல் கமிட்டி சொல்லியது, அமைதி என்பது ஒரு நாட்டை ஆள்வதோ, அந்த நாட்டை அமைதியாக வைத்திருப்பதோ, சட்டம் ஒழுங்குகளை பராமரிப்பதோ, சட்டப்படி நிர்வகிப்பதோ கிடையாது. சுற்றுப்புற சூழல் ஒரு நாட்டிலே சரியாக இருந்தால் அந்த நாட்டிலே பஞ்சம் இருக்காது, பசி இருக்காது, பட்டினி இருக்காது, கலவரங்கள் கிளர்ச்சிகள் இருக்காது. அந்த அமைதிதான் பூர்ணத்துவமான நிலையான அமைதி. அதற்காக அவருக்கு வழங்கப்பட்டதுதான் நோபல் பரிசு என்று சொன்னது நோபல் கமிட்டி. அவ்வளவு